இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 லேயர் ஹாரம் எப்படி பெயிண்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம கோல்டு ஆன்டிக் ரியல் கம்பெனி எடுத்துக்கிறேன். ஃபேபர் கேசல் கம்பெனியோட பிளாக் கலர், அப்புறம் நம்பர் 6 ஃப்ளாட் ப்ரஷ். ஆல்ரெடி கோல்டு கலர் வந்து ஆன்டிக், ஆனால் இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கோல்டு எடுத்துகிட்டு ஸோ அதில் கொஞ்சமாக பிளாக் கலர் சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நானே பேக் பண்ணது. ஸோ அதில் வந்து அந்த ஆஷஸ் எல்லாம் இருக்குது, சாம்பல் எல்லாம் ஒட்டியிருக்கு. நான் அதை வந்து ஒரு ப்ரஷ்ஷால் வச்சு நான் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நம்ம ஃபுல்லாக நம்ம கோல்டு பெயிண்டால் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். பேக்கிங் வந்து நான் வீட்லேயே நான் பண்ணேன். ஆனால் வந்து அது பண்ணும்போது பயங்கர ஸ்மெல் இருந்தது. ஸோ எனக்கு தோணுது இது வீட்டில் நம்ம பண்ணோம்னா, அதாவது க்ளோஸ்ட் ஏரியாவில் நம்ம பண்ணோம்னா ஹெல்த்துக்கு நல்லது இல்லையோ அப்படிங்கிறதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணல உங்களுக்கு. இது அவுட் சைடில் வெளியிலேருந்து நம்ம பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறதுனா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபுல்லாக எல்லா சைடும் எங்கேயும் கூட கொஞ்சம் கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தின் ப்ரஷ் எடுத்து அந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு சென்டரில் இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் கூட நான் இந்த கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேபர் கேசல் கம்பெனியோட மிடில் கேட்மியம் ரெட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து 30 லைனர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிசைனில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்டு இடத்துல இது நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்ச அந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேக் சைடும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிசைன்ஸ்க்கு, அந்த ரவுண்டட் டிசைனுக்கு இந்த மாதிரி நம்ம டாட்டடாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண அதே சேம் ஸ்டெப்ஸு நம்ம இன்னொரு டிசைனுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பீட்ஸ் வந்து நம்ம இந்த கோல்டு கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பவுலில் எடுத்து நான் அந்த பெயிண்ட்டு எடுத்து ரோல் பண்ணும்போது ஈவனாக நல்லா கோட் ஆகிடும். இது வந்து இயரிங்ஸு. அந்த ஸ்டிக் பீட்ஸை தவிர்த்து அந்த சென்டரில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நம்ம கோல்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஃபுல்லாக கோல்ட் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த 2 பீஸோட பேக் சைடு, அந்த சைடில் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேம் இந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி சைட் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ளாட் ப்ரஷ்க்கு பதிலாக இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டிக் பீட்ஸில் வந்து ஒட்டாது. இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த கனெக்டிங் பீட்க்கு நம்ம ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது பெயிண்ட் பண்ணும்போது நம்ம மற்ற பீஸில் எதுவும் ஆகாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் சீக்கிரத்தில் காஞ்சிடும். நம்ம மற்ற இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது அந்த பீடில் அடித்த பெயிண்ட்டு காஞ்சிடும். ஸோ அந்த ஸ்டட்டோட சுற்றி இருக்கிற அந்த ஸ்டிக் பீட்ஸை ஃபுல்லாக நம்ம அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம அந்த சென்டரில் இருக்கிற டாட்டட் டிசைன்ஸ்க்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு மொத்தம் 3 லேயரில் சென்டர் லேயரில் நம்ம வந்து கோல்டு கலர் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாக்கி இருக்கிற 2 லேயருக்கு நமக்கு ரெட் கலரில் பீட்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் நிறைய பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தொட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகிடும். அந்த பெரிய பீட்ஸ் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா அது இன்னும் நல்லா கோட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிருக்கா அப்படின்னு. இப்போ அந்த பெரிய பீடு இது வந்து நம்ம சென்டரில் இது கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒன்று நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் 2 பீடை வந்து கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து கோர்க்கும்போது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே, அதே நாள் கிடையாது. ஒரு நாள் நம்ம விட்டோம்னா நல்லா அந்த பெயிண்ட் வந்து நம்ம அந்த டெரகோட்டா பீஸில் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அந்த ஸ்டட் பேஸு, இது வந்து கியர் லாக்கு, கட்டர், ப்ளையர், அப்புறம் B7000 கம் எடுத்திருக்கேன், கியர் வயர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயரிங்கோட ஸ்டட்டில் நம்ம இந்த பேஸ் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி கம் எடுத்து கரெக்டாக சென்டரில் பார்த்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கியர் ஒயரில் நமக்கு 3 லேயர் தேவைப்படுது. அதனால் அந்த 3 கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கியர் லாக் உள்ளே விட்டு ஏதாவது ஒரு சைட்லேருந்து இருக்கிற யூபின்குள்ளே நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சி இழுத்தோம்னா அது கடைசியில் போய் கரெக்டாக சேர்ந்துடும் அந்த கியர் லாக்கு. இப்போ நம்ம ப்ளையர் வச்சு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லாக் ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த 3 மிச்சம் இருக்கிற அந்த 2 இதுக்குமே பண்ணிடலாம். ஸோ இப்போ 3 லேயருக்கு கியர் ஒயர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பீட்ஸ் நம்ம ஒவ்வொன்றா அப்படியே நம்ம கோக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து ஒரு சைடு 20 பீட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து அந்த பீட்ஸ்குள்ளே நம்ம விட்டுடணும். ஸோ 20 பீட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த டிசைனர் பீடு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்து கோல்டு கலரோடது போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் 20 பீட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா, இல்லை இது கூட இன்னும் சேர்த்துக்கலாமா, போதுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 20 பீட்ஸ் போதுமா ஒரு சைடுக்கு, இல்லை அதுக்கு மேலே வேணுமா அந்த மாதிரி. இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து நான் கோல்டன் பீட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன்.
அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் உள்ள மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 25 பீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது போட்டதுக்கப்புறமா நான் அந்த டிசைனர் பீட் நான் போடும்போது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா 2-3 பீட்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நமக்கு அந்த கரெக்டான லென்த்துக்கு 2 லேயர் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லேயரில் நான் 20 பீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ செகண்ட் லேயருக்கு நான் 23 பீட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ஆட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப லென்த் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் 23 பீட்ஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 3வது லேயருக்கு நான் ரெட் கலர் பீட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அதே மாதிரி தான். இப்போ வந்து செகண்ட் லேயரில் வந்து நம்ம 23 சேர்த்துனதுனால அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சேர்த்தணும். முதல் லேயருக்கும் 2வது லேயருக்கும் 3 பீட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் வச்சு நான் பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் இருக்கிற அந்த 3 பெரிய பீடுமே வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ அப்படி வச்சு நான் பார்க்குறேன். 2-3 தடவை நான் எடுத்து நான் போட்டு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 3வது லேயரில் நான் வந்து 26 பீட்ஸ் நான் வந்து ஒரு சைடில் நான் கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் டிசைனர் பீட் கோத்துட்டு இந்த சைடும் நான் 26 பீட்ஸ் நான் வந்து கோத்துட்டேன். ஸோ இப்போ வச்சு பார்க்கும்போது இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது இப்போ நம்ம வந்து ஒரு கியர் ஒயரில் ஒரு கியர் லாக் போட்டு கரெக்டாக அது எந்த இடத்துல வர யூபின் கூட ஜாயின் பண்ணணுங்கிறத பார்த்து அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ அந்த கியர் லாக்கும் ஒரு பீடும் அதுக்குள்ளே விட்டதுக்கப்புறமா பிடிச்சி எடுத்து ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பாக்கி இருக்கிற அந்த 2 லேயரையும் வந்து இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த யூபின்ல இதே மாதிரி இன்னொரு கியர் ஒயர் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு 10 பீட்ஸ் தேவைப்படும். ஸோ அதை நான் கோத்துக்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே அந்த எக்ஸஸை வந்து வெளியே விடாமல் கரெக்டாக அந்த பீட்ஸ்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இப்போ அந்த கடைசி எண்டை நம்ம மறுபடியும் இன்னொரு கியர் லாக் உள்ளே விட்டு இந்த மாதிரி பேக் ரோப்பில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பண்ணமோ அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.